ரஜினி படம் என்பதே இப்போ சமீப காலமாக ஒரு பேன் இண்டியா ப்ராஜெக்டாக தான் எடுக்கிறாங்க. அவரே என்னன்னா மல்டி ஸ்டார் படத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு விரும்புகிறாரு. என்ன காரணம் அப்படின்னா, இவர்கள் போன்ற நடிகர்கள் உள்ளே வரும்போது அந்த படத்துக்கு ஒரு கூடுதல் ஹைப்பு கிடைக்கும், பெரிய அளவில் பிஸ்னஸ் ஆகும், பெரிய அளவில் கலெக்ட் பண்ணும், அதனுடைய நிகர பலன் வந்து தனக்கு கிடைக்கும் அப்படின்னு ரஜினி போட்ட அந்த கணக்கு தான். அந்த அடிப்படையில் தான் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. பட் அமீர் கான் பிரபுதேவா இயக்கத்தில் சங்கர் மகன் நடித்தார். இங்கே அந்த படம் வரும்போது அது எப்படி பேசப்படும் அப்படின்னா, சங்கர் மகன் ஹீரோவாக நடித்த படம், அதுதான் யூஎஸ்பியாக இருக்கும். அதனால் பிரபுதேவா இல்லாமல் வேறு யார் இயக்குனராக இருந்தாலும் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சங்கர் மகன் ஹீரோவாக நடிக்கிறார் அப்படிங்கிறது தான். அதே நேரம் நம்ம ஒரு பக்கம் சொல்லுவாங்கள்ல, கத்திரிக்காய் காய்ச்சா கடத்தருக்கு வந்து தான் ஆகணுன்ட்டு. ஒரு நேரத்தில் நயன்தாராவுக்கு மார்க்கெட் இருந்தது, அப்படியெல்லாம் பந்தா பண்ணார். இன்றைக்கி நயன்தாராவுக்கு வந்து மார்க்கெட் இல்லை. இன்னும் சொல்ல போனால் நயன்தாரா நடித்த படத்துக்கு மக்கள் இனிமேல் தியேட்டருக்கு வருவாங்களாங்கிறதே ஒரு சந்தேகம் தான். ஸோ அந்தளவுக்கு அவங்க வந்து ஒரு ஃபேட் அவுட் ஆர்டிஸ்ட் தான். அதனால தன்னுடைய இன்றைய நிலையை புரிந்து கொண்டு இப்படியெல்லாம் இறங்கி வந்திருக்காங்க அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். இது மட்டும் இல்லை, இனிமேல் பார்த்தீங்கன்னா அவங்க தன்னுடைய படத்துக்காக ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து ஒவ்வொரு பத்திரிகையாளர்கிட்ட கெஞ்சுகிற சூழ்நிலையெல்லாம் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு மூடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு பிஸ்மி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். கூலி படமும் ஷூட்டிங் வந்து முடிவடைஞ்சிருக்குது. நேற்று அதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. ஏற்கனவே டீசர் வந்து லோகேஷ் கனகராஜ் பர்த்டே அன்னைக்கு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் வெளியாகலை. என்ன ரீசன் சார்? உண்மையிலேயே அஃபீஷியலாக வந்து பிளான் பண்ணி கடைசி நேரத்தில் சொதப்பிடுச்சா? என்ன ரீசன்? இல்லை, அது என்ன நடந்தது அப்படிங்கிறது இல்லை. நமக்கு கிடைத்த தகவல் படி அந்த 14ஆம் தேதி அந்த டீசர் வருவதாகத்தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அது குறித்து எந்த தகவலுமே வந்து அறிவிக்கவே இல்லை. இதுக்கு இடையில நமக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா, கூலி படத்தினுடைய ரிலீஸே அந்த ஏற்கனவே மே மாதங்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ ஆகஸ்ட் 14 நோக்கி அவங்க நகர்ந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. ஸோ அந்த தகவல் உண்மையாக இருக்கும் பட்சம் இந்த டீசர் வராததுக்கான காரணமே அதுவாகத்தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரப்போகிற ஒரு படத்துக்கு நீங்கள் வந்து மார்ச் மாதமே டீசர் விடணுங்கிறது அவசியம் இல்லை. அதனால் எப்போயுமே ரிலீஸுக்கு ஒரு 15 நாள் 20 நாளைக்கு முன்னே தான் இது போன்ற விஷயங்கள்லாம் விட்டு வந்து அந்த படத்துக்கு வந்து ஒரு ஹைப்பு ஏற்றுவாங்க. ஸோ அதன் காரணமாக அது தள்ளி வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கூலி படத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய காஸ்டிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த படத்தில் ஆமீர் கான் இணைய போகிறார் ஜெயிலர் 2 அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஜெயிலர் 2 அமீர் கான் வர்றாரா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. என்னென்னா, வழக்கமாக பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினி படம் என்பதே இப்போ சமீப காலமாக ஒரு பேன் இண்டியா ப்ராஜெக்டாக தான் எடுக்கிறாங்க. அவரே என்னென்னா மல்டி ஸ்டார் படத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு விரும்புகிறாரு. என்ன காரணம் அப்படின்னா, இவர்கள் போன்ற நடிகர்கள் உள்ளே வரும்போது அந்த படத்துக்கு ஒரு கூடுதல் ஹைப்பு கிடைக்கும், பெரிய அளவில் பிஸ்னஸ் ஆகும், பெரிய அளவில் கலெக்ட் பண்ணும், அதனுடைய நிகர பலன் வந்து தனக்கு கிடைக்கும் அப்படின்னு ரஜினி போட்ட அந்த கணக்கு தான். அந்த அடிப்படையில் தான் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. பட் அமீர் கான் உள்ளே வராரா அப்படிங்கிறது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை நமக்கு. கூலி படத்தோட ஓடிடி ரைட்ஸ் வந்து அதிகமான விலைக்கு போயிருக்குன்னு நீங்கள் பேசியிருந்தீங்க இல்லையா? நீங்கள் குறிப்பிட்டு சொன்னது வந்து எந்திரன் 2வோட இது அதிகமாக போயிருக்குன்னா ஓவராலாக எந்த படம் சார் அதிகமான ஓடிடி ரைட்ஸ்? அதாவது ரஜினி படத்தில் கூலி படம் வந்து அதிக தொகைக்கு விற்கப்பட்டிருக்கு. அதாவது சார், நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2.0 படத்துக்கு 110 கோடிக்கு விற்றாங்க. அதுக்கப்புறம் ரஜினி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே வரவே இல்லை, ரொம்ப கம்மியான விலைக்கு தான் விற்கப்பட்டது. இந்த படம் வந்து 120 கோடி 2.0 விட அதிகமான தொகைக்கு விற்றுருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மற்ற ரஜினி படங்களை விட இந்த படம் வந்து அதிக விலைக்கு விற்றுருக்குன்னு தான் அர்த்தம். அதே நேரம் விஜய் படங்களோட ஒப்பிடும்போது இது வந்து கம்மி தான். ஏன்னா என்றைக்குமே பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் தியேட்டரிக்கலாகவும் சரி, நான் தியேட்டரிக்கலாகவும் சரி, இன்றைய தேதியில் வந்து நம்பர் 1 வந்து விஜய் தான். அவருடைய படங்கள் தான் பெஞ்ச் மார்க்கு. ஆனால் விஜயினுடைய சாதனை இந்த படம் வந்து முறியடிக்கல. விஜய் படங்கள்லாம் 125 கோடியெல்லாம் போயிருக்கு. பட் இந்த படம் வந்து அந்த ரேஞ்சை வந்து இன்னும் ரீச் பண்ணலை. இட்ஸ் அதே போல் சங்கர் அவருடைய மகள் அதித்தி சங்கர் வந்து ஏற்கனவே ஹீரோயினாக சில படங்களில் நடிச்சிட்டு இருக்காங்க. அவருடைய மகனுமே பார்த்தீங்கன்னா அவருடைய மகள் விழாவில் டான்ஸ் ஆடினார். தொடர்ச்சியாக அவருமே வந்து எந்த விழாக்குனாலுமே முன்னிலைப்படுத்தப்படுறாரு இல்லையா? ஸோ அவருமே ஹீரோவாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தகவல் வந்துட்டு இருக்கு. நீங்களும் பேசியிருந்தீங்க. ஆமாம், பிரபுதேவா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? இல்லை, அப்படி ஒரு தகவல் இருக்குது. என்னென்னா, பிரபுதேவாவை ஹீரோவாக அறிமுகப்படுத்தியது வந்து சங்கர் காதலர் படத்தில். ஸோ அதனால் அந்த நன்றி கடனாக பிரபுதேவா வந்து சங்கர் மகனை வந்து நான் இயக்கிறேன் அப்படின்னு கூட அவர் சொல்லியிருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கு மேலே அவருக்கு வந்து தெலுங்கில் வந்து ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. ஸோ அப்படி ஒரு தெலுங்கு தயாரிப்பாளர் அந்த படத்தை தயாரிக்கிறாரு. அப்புறம் பிரபுதேவாவுக்கு வந்து ஒரு இயக்குனராக பாலிவுட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அறிமுகம் இருக்குது. அப்போ சங்கர் வந்து சங்கர் மகன் பிரபுதேவா இயக்கத்தில் நடித்தால் அது ஒரு தமிழ் படமாக மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 லாங்குவேஜ் படமாக போவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு
சாதகமான விஷயமாக நினைத்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சங்கர் ஓகே சொல்லியிருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சமீபத்தில் பிரபுதேவா அவருடைய கான்செர்ட் நடைபெற்றது. அதில் பார்த்தீங்கன்னா சங்கர் வந்து ஃபேமிலியோட வந்து முழுவதுமே இருந்திருப்பார். ஸோ முன்னாடியே வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அது. அதனால தான் தொடர்ச்சி அந்த மாதிரியான இல்லை வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே பிரபுதேவாவுக்கும் சங்கருக்கும் வந்து ஒரு நல்ல பாண்டிங் நட்பு இருக்கு. இருக்குது. ஏன்னா நீங்கள் காதலன் படத்தில் அவர் ஹீரோவா ஒரு பக்கம் அறிமுகப்படுத்தலாம். நீங்கள் அதுக்கு முன்னாலேயே ஜென்டில்மேன் படத்திலேயே பாட்டாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய வெற்றி கிடைப்பதற்கு பிரபுதேவா ஒரு பாட்டுக்கு நடனம் ஆடி அந்த சிக்கு புக்கு ரயிலுங்கிற ஒரு பாடல் வந்து ஒரு முக்கியமான காரணம். எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பிரபுதேவா வந்து ஒரு டான்ஸ் அசிஸ்டண்டாக இருந்தார். அவருடைய அப்பா சுந்தர மாஸ்டர் உங்களுக்கு தெரியும். சுந்தர மாஸ்டர் கொரியோகிராஃப் பண்ணுற படங்கள்ல எல்லாம் அந்த டான்ஸ் அசிஸ்டண்ட் அப்படின்னா அந்த ஹீரோக்களுக்கு மூவ்மெண்ட் சொல்லி கொடுக்குற ஒரு அசிஸ்டண்ட் இருப்பாங்க. அதுவாக பிரபு இருந்தார். அப்பா இவர் பேர் பிரபு தான். எல்லாருமே பிரபுன்னு தான் அவரை கூப்பிடுவாங்க. ஸோ அந்த கட்டத்தில் இவர் வந்து ஒரு அசோசியேட் டைரக்டராக பவித்ரன் டேல ஒர்க் பண்ணார். அசிஸ்டன்ட் டைரக்டராக எஸ்சிஎஸ்சி கிட்ட ஒர்க் பண்ணார். ஸோ அந்த எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் நடக்குது, ஒரு லஞ்ச் பிரேக் அப்படின்னா டைரக்டர், ஹீரோ, கேமராமேன்லாம் ஒரு இடத்துல போய் சாப்பிடுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அசோசியேட் அசிஸ்டன்ட் டைரக்டரு, அசிஸ்டன்ட் கேமராமேனு, அசிஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டர். ஸோ இவங்க அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்கலாம் ஒரு இடத்துல அசெம்பிள் ஆகி சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு நட்பு உருவாகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பிரபுதேவாவுக்கும் சங்கருக்குமான நட்புங்கிறது அந்த காலகட்டத்திலேயே உருவாகி இருக்கணும். ஸோ அது வந்து இத்தனை நாள் வளர்ந்து இன்னைக்கு தன் மகனையே அவரிடம் ஒப்படைக்கிற அளவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பாண்டிங்காக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஹிந்திலையும் தெலுங்குலையும் அவருக்கு ஒரு நல்ல இது இருந்தாலுமே தமிழில் அந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற பிரபுதேவா இயக்கத்தில் வந்த படங்கள் வந்து போக்கிரி பெரிய அளவில் ஹிட் ஆச்சு. வில்லு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறாதனாலும் கமர்ஷியலாக இருந்தது இல்லையா? ஸோ அது சரியான சாய்ஸ்ன்னு நினைக்கிறீங்களா முதல் படத்துக்கு? இல்லை, அது அந்த படம் வரும்போது தான் நம்ம சொல்ல முடியும். அதே நேரம் பிரபுதேவா இயக்கத்தில் சங்கர் மகன் நடித்தார். இங்கே அந்த படம் வரும்போது அது எப்படி பேசப்படும் அப்படின்னா சங்கர் மகன் ஹீரோவாக நடித்த படம். அதுதான் யூஎஸ்பியாக இருக்கும். அதனால் பிரபுதேவா இல்லாமல் வேறு யார் இயக்குனராக இருந்தாலும் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சங்கர் மகன் ஹீரோவாக நடிக்கிறார் அப்படிங்கிறது தான். அதே நேரம் மற்ற லாங்குவேஜுக்கு பிரபுதேவா இயக்குகிற படம் அப்படிங்கிறது அங்கே யூஎஸ்பியாக இருக்கும். அதனால் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான காம்பினேஷன் தான் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. குறிப்பாக நயன்தாரா அவருடைய சர்ச்சை வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அவங்க எதை தொட்டாலும் சர்ச்சையாகுது அப்படிங்கிறது தான் சமீப காலமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சூழலில் அவங்க ஹீரோயினாக நடிக்கிற மூக்குத்தி அம்மன் படத்தோட அறிமுக விழா நடைபெற்றது. அதில் வந்து மீனாவுக்கும் அவர்களுக்கும் சின்ன பிரச்சனை, மோதல் அப்படிலாம் தகவல் வந்துச்சு. உண்மைதானா சார்? இல்லை, அப்படி நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மூக்குத்தி அம்மனை பொறுத்த வரைக்கும் நயன்தாரா தான் கதாநாயகி. அப்போ அவருக்கு தான் உரிய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மீனாவை பொறுத்த வரைக்கும் முன்னாள் கதாநாயகி தான். ஏன்னா அதனால் அவங்களுக்கு தெரியும், ஒருவேளை இந்த படத்தில் அவர் இருந்தால் கூட அவர் பார்த்திங்கன்னா ஒரு குணச்சித்திர கேரக்டரில் தான் இருக்க முடியும். அதாவது நயன்தாராவுக்கு அண்ணியாகவோ அக்காவாகவோ அப்படி ஒரு கதாபாத்திரத்தை தான் அவங்க இருப்பாங்க. அதனால் அப்படி ஒரு விஷயம் நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை நயன்தாராவுடைய செயலால் அவர் காயப்பட்டிருந்தால் கூட அதை அவர் வெளிப்படையாக காட்டியிருக்க மாட்டார். அவருடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வேணால் ஷேர் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தவிர பொது வெளியில் அதை வந்து ஒரு இஷ்யூவாக அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரெஜினா கேசன்ட்ரா அவங்களுமே வந்து அந்த விழாவில் வந்து முன்னாடியே வந்துட்டாங்க. நயன்தாரா வந்து வழக்கம் போல் லேட்டாக வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவங்களுக்குள்ளேயும் ஒரு மோதல் ஏற்பட்டு. இல்லை அப்படி கிடையாது. இல்லை அது வந்து தவறான தகவல். என்னன்னா நயன்தாரா வந்து முன்னாலே வந்துட்டாங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து ஒரு கேரவானில் கொடுத்து உட்கார வச்சுட்டு அவங்கள வந்து ஒரு பில்டப்போட இங்கே கூப்பிடணும். அதாவது கடைசியாக வரணும். அதுக்கான ஒரு ஏற்பாடு தான். இன்னும் கூட ஒரு தகவல் சொல்லலாம். அவரை வந்து பல்லக்கில் வச்சு அங்கே கொண்டு வந்து இறக்குற மாதிரி ஒரு பிளான் பண்ணி பல்லக்கே வரவழைச்சிட்டாங்க. ஆனால் நயன்தாராவோ ஒன்று அவங்க மறுத்திருக்கணும், அல்லது அதில் நடைமுறை சிக்கலை கருத்தில் கொண்டு அந்த திட்டத்தை அவங்க கைவிட்டிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நயன்தாரா அங்கே வந்தாங்க. அதனால் இதற்கு வந்து நயன்தாரா காரணம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பொதுவாகவே சினிமாவில் உள்ளது தான். ஒரு ஹீரோவை டிபெண்ட் பண்ணி ஒரு படம் தயாராகுது அப்படின்னா அந்த ஹீரோவுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவரை வச்சு அப்படி தாங்குவாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நயன்தாரா தான் ஹீரோ. அதனால் அவருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதே நேரம் நயன்தாராவுக்கு கொடுத்த முக்கியத்துவம் மற்ற காஸ்ட்டுகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முகசுளிப்பை ஏற்படுத்தியிருக்கோம். இவங்களுக்கு இவ்வளோ பெரிய பில்டப்பா, இவங்க படம் ஒன்றுமே ஓடுறதில்ல, அவங்களுக்கு எதுக்கே பல்லக்குலாம் கமெண்ட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களோட ஆடியோ லான்ச்சுக்கே வரதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் இதில் அறிமுக விழாக்கே வந்திருக்காங்க இல்லையா? அந்த படத்து மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்களா? அதான் நம்ம ஒரு பக்கம் சொல்லுவாங்கல்ல, கத்திரிக்காய் காய்ச்சா கடத்தருக்கு வந்து தான் ஆகணுன்ட்டு. இன்னும் கொச்சையான உதாரணங்கள்லாம் நிறையா இருக்குது. அதுக்கு நம்ம சொல்ல முடியாது. ஒரு நேரத்தில் நயன்தாராவுக்கு மார்க்கெட் இருந்தது, அப்படியெல்லாம் பந்தா பண்ணார். இன்றைக்கி நயன்தாராவுக்கு வந்து மார்க்கெட் இல்லை. இன்னும் சொல்ல போனால் நயன்தாரா நடித்த படத்துக்கு மக்கள் இனிமேல் தியேட்டருக்கு வருவாங்களாங்கிறதே ஒரு சந்தேகம் தான். ஸோ அந்தளவுக்கு அவங்க வந்து ஒரு ஃபேட் அவுட் ஆர்டிஸ்ட் தான். அதனால் தன்னுடைய இன்றைய நிலையை புரிந்து கொண்டு இப்படியெல்லாம் இறங்கி வந்திருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது மட்டும் இல்லை, இனிமேல் பார்த்திங்கன்னா அவங்க தன்னுடைய படத்துக்காக ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து ஒவ்வொரு பத்திரிகையாளர்கிட்டையும் கெஞ்சிக்கிற
சூழ்நிலையெல்லாம் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதே மாதிரி உச்சத்தில் இருந்த நடிகர்கள் உச்சத்தில் இருக்கும்போது எப்படி நடந்து கொண்டார்கள், அந்த மார்க்கெட்டை இழந்ததுக்கப்புறம் அவங்க எப்படி வந்து நம்மகிட்ட நடந்து கொண்டாங்கிறதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அந்த உதாரண பட்டியலில் இவரும் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது. காலம் நிச்சயமாக நயன்தாரா வந்து அந்த இடத்துல வந்து நிறுத்தும். பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவலில் நிறைய சினிமா தொடர்பான அப்டேட்டுகளை கொடுத்தீங்க. தொடர்ந்து கொடுக்கணும். மிக்க நன்றி சார். நன்றி.